ஒரு மனிதன் சம்பாதிப்பதும் வாஜிபா கட்டாயமா இல்லையா என்பது அது அவரவரை பொறுத்தது. ஆனால் யாரு சம்பாதித்தாலும் ஹலாலை சம்பாதிப்பது மிகப்பெரிய கடமை. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தலபு கஸ்பில் ஹலால் ஃபரீதத்துன் பஅதல் ஃபரீதா. கடமையான நோன்பை பிடிப்பதை போல கடமை என்ற உணர்வுடன், அசான் சொல்லப்பட்டால் ஃபர்லான தொழுகையை கடமை என்ற உணர்வுடன் நிறைவேற்றுவதை போல, ஹஜ்ஜு கடமையானவர் அந்த கடமையான ஹஜ்ஜை இது என்னுடைய கடமை என்ற உணர்வுடன் அவனுடைய சருத்து ஃபர்லுகளை பேணி செய்வதை போல சம்பாதிக்கக்கூடியவர்கள் அவர் என்ன தொழில் செய்தாலும் அதிலே ஹலால் ஹராமை கவனித்து சம்பாதிப்பது கடமை. அதைத்தான் சொன்னார்கள், தலபு கஸ்பில் ஹலால் ஃபரீதத்துன் பஅதல் ஃபரீதா. ஹலாலை தேடுவது கடமை. சம்பாதிப்பது கடமையா இல்லையா என்பது அவரவே பொறுத்தது. ஆனால் சம்பாதிக்கக்கூடியவர்கள் ஹலாலை சம்பாதிப்பது கடமை. இல்லாவிட்டால் அவர் பயங்கரமான நஷ்டவாளியாக ஈருலகத்திலும் அவராகிவிட்டார். ஒரு மனிதன் ஹலாலாக எவ்வளவும் சம்பாதிப்பார். கோடான கோடான கோடி ரூபாக்கள் மௌத்து வரையிலே சம்பாதிக்கலாம். ஹலாலான வழி, ஹலாலான வழியில் எவ்வளவு சம்பாதித்தாலும் அது பரக்கத். பொய் சொல்லாமல், ஏமாற்றாமல், மோசடி செய்யாமல், பதுக்கல் வியாபாரங்கள் செய்யாமல், கலப்பு வியாபாரங்கள் செய்யாமல், மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட பொருள்களை விற்காமல், நேர்மையாக உண்மை பேசியவராக நம்பிக்கையானவராக ஒருவர் உள்நாட்டிலே சம்பாதிக்கட்டும், வெளிநாட்டிலே சம்பாதிக்கட்டும், கூலி வேலை செய்யட்டும் அல்லது அவருக்கு முடியுமான எந்த தொழிலையும் செய்யட்டும், அரசாங்க தொழிலே ஈடுபடட்டும் அல்லது அவருடைய சொந்தமான ஏதாவது தொழில் செய்யட்டும், நேர்மையாக சம்பாதிக்க. இவர் எவ்வளவு தேடினாலும் அது அவருக்கு பரக்கத்து மட்டுமல்ல, மறுமையிலும் நன்மை. ஹலாலான வழியிலே எவ்வளவும் தேடலாம். ஒரு கடை அல்ல, 2 கடை அல்ல, ஹலாலான வழியிலே சம்பாதித்து 100 கடை திறக்கட்டும், இந்த பிரச்சனையும். புகாரி ஷரீஃபிலே வருகிறது, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் பயங்கரமான கடினமான சோதனைகளுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா செழிப்பையும் வழங்கினார். பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய பரக்கத்தை அல்லாஹ் வழங்கினார். நிறைய சொத்து செல்வங்களையும் அல்லாஹ் வழங்கினார். இனி அவருக்கு தேவை இல்லை என்னும் அளவுக்கு அவர்களிடத்திலே நிறைய இருந்து. ஒரு நாள் இந்த நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் குளித்து கொண்டிருக்கிறார். குளித்து கொண்டிருக்கும் பொழுது வெட்டுக்கிளியுடைய வடிவத்திலே தங்கங்கள் மேலிருந்து அப்படியே குவியல் குவியலாக விழுகிறது. உண்மையிலே தங்கம், பவுன் கணக்கில் அல்ல, வெட்டுக்கிளியினுடைய வடிவத்திலே குவியல் குவியலாக மேலிருந்து விழுகிறது. அல்லாஹ் கொடுப்பதற்கு நாடினால் எப்படியும் கொடுப்பார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? அப்படியே குளிப்பதை நிறுத்திவிட்டு தன்னுடைய ஆடையிலே அந்த தங்க குவியல்களை ஒன்று சேர்க்க ஆரம்பித்தார்கள். யஹ்தஸி ஃபீ ஸௌபிஹி. புகாரி ஷரீஃபிலே வரக்கூடிய அறிவிப்பே சொல்லுது. அல்லாஹு தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்டான், அய்யூப், அலம் அகுன் அக்னைதுக அம்மா தரா. இப்படியான இந்த விடயங்கள், இந்த சொத்துகள், இந்த தங்க குவியல்களை விட்டும் நான் உங்களை தேவையற்றவராக இருக்கும் அளவுக்கு நிறைய உங்களுக்கு தந்திருக்கிறேன் தானே.
இவ்வளவு இருக்கும் பொழுது திரும்பவும் நீங்கள் இவைகளையும் ஒன்று திரட்ட வேண்டுமா என்று கேட்ட கேள்விக்கு நபி சொன்ன பதில்தான் மிக முக்கியமான. சொன்னார்கள், யா அல்லாஹ் லா கினா அன் பரக்கத். நீ ஹலாலான வழியிலே தரும் பொழுது இவ்வளவு தந்தாலும் அந்த பரக்கத்தை விட்டும் எனக்கு தேவையற்றவனாக இருக்க முடியாது. உன்னுடைய பரக்கத்தை நான் அள்ளி கொண்டிருக்கிறேன். ஹலாலான வழியில் எவ்வளவும் தேடலாம், அது பரக்கத். அதன் மூலம் அவருக்கு மட்டுமல்ல லாபம், சமூகமே பிரயோசனம் அடைவார்.